கண் பராமரிப்பு மையம் மதுரை குட்செட் தெருவில் திறக்கப்பட்டுள்ளது. இது எளிதாகவும் குறைவான செலவில் கண் பராமரிப்பை வழங்கும் முன்னோடியான ஒரு முறையை அறிமுகப்படுத்துகிறது. தென் தமிழகத்தில் முதன்முறையாக இந்த மையம் முழுமையாக வீட்டு பரிசோதனைகளையும் சர்க்கரை நோயாளிகளுக்கான கண் பரிசோதனைகளையும் நவீன ஃபண்டஸ் கேமராவை வீட்டிற்கு கொண்டு வந்து மேற்கொள்கிறது. மேலும் சிறந்த தரம் கொண்ட இந்திய உற்பத்தி லென்ஸ்களுடன் அறுவை சிகிச்சை குறைந்த செலவில் வழங்கப்படுகின்றன. இது கிராமப்புறத்தில் வாழும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ளவர்கள் 8248564103 என்ற எண்ணை அழைத்து வீட்டிலேயே சிகிச்சை பெறலாம். அதனைத் தொடர்ந்து பேசிய டாக்டர் எஸ். பெர்னாட் ஆல்பர்ட் ராஜ்குமார் அவர்கள் கூறியதாவது: நாங்கள் மதுரையில் எங்கள் கண் பராமரிப்பு சேவையை தொடங்குவதில் பெருமை கொள்கிறோம். எங்களது சிகிச்சை முறை முழுமையாக வீட்டு பரிசோதனைகள் மற்றும் சமூக நல முகாம்களை நோக்கமாக கொண்டது. சர்க்கரை நோயாளிகளுக்கு நீரிழிவு, விழித்திரை நோய் மற்றும் கண் அழுத்தம் போன்றவை அதிகரித்து வரும் நிலையில் இது போன்ற முன்னெச்சரிக்கையான பரிசோதனைகள் கண் பார்வை இழப்பை தவிர்க்க உதவும். இப்போது கண் பராமரிப்பு மையம் மட்டுமே ஃபண்டஸ் கேமரா தொழில்நுட்பத்தை வீடுகளுக்கே எடுத்துச் சென்று பரிசோதனைகள் மற்றும் முகாம்களை நடத்தி வருவதாக தெரிவித்தார். மருத்துவமனையை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் திறந்து வைத்தார். அவருடன் மத்திய அரசு சட்ட ஆலோசகர் டாக்டர் பி. ராமசாமி மற்றும் அண்ணா ஆப்டோமெட்ரிக் கல்லூரி தலைவர் பி. அண்ணாதுரை ஸ்ரீ, தலைமை நிர்வாக இயக்குனர் மற்றும் கருவிழி சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ். பெர்னாட் ஆல்பர்ட் ராஜ்குமார், கண் மருத்துவர் டாக்டர் ஆ. பாக்கிய சகாயா மெர்சி ஆகியோர் கலந்து கொண்டனர். The director and CEO of Tribhulam Eye Hospital. Tribhulam Eye Hospital just started with a vision. So Tribhulam Eye Hospital வந்து ஒரு விஷன்ல நாங்க தொடங்கணும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, லைக் ஒவ்வொரு வில்லேஜ்லையும் போய் அவுட்ரீச்சில் டயபெட்டிஸ், கிளாக்கோமா, கேட்ராக்ட் இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்னு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முக்கியமானது என்னன்னா, முதல் தடவையாக ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமரா நம்ம ஜஸ்டிஸ் ஐயா ஹானரபிள் டாக்டர் பி. கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அந்த போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமராவை இன்னைக்கு இனாகரேட் பண்ணாருங்க. அவரும் என்னோட பிரதர் ஹானரபிள் டாக்டர் பி. ராமசாமி, லீகல் அட்வைசர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, முதன் முறையாக சவுத் தமிழ்நாடுல நம்ம மதுரையில் வந்து பட்டணத்தில் போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமரா கொண்டு போய் டயபெட்டிஸை வந்து ரூல் அவுட் பண்ணணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 பேர்த்துல 3 பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அதை தாண்டிடுச்சுன்னா பார்வை இழக்கிறாங்க. ரத்த கசிவு நிறைய வருது விழித்திரையில. அது மட்டும் இல்லாமல் கண்ணின் நிரம்புல வீக்கம் வருது. ஸோ இதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய கிளினிக்கல் டீம். ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டி மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க மதுரையில், போய் கேட்ராக்ட் தான் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, கண் புரை ஸ்க்ரீனிங் தான் நடக்குது. பட் நாங்கள் இந்த போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமராவை எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் இந்த டயபெட்டிஸ் ரூல் அவுட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் இது ஒரு ஸ்பெஷல் இதாக நாங்கள் செஞ்சு மொபைல் மூலமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த இடத்துல ஸ்பாட்லேயே பேஷண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணுறோம். ஸ்க்ரீனிங் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த பாருங்க உங்கள் கண்ணில் ஒரு ரத்த கசிவு இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா அந்த விஷனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, கிளாக்கோமா கண்ணில் ப்ரெஷர் வந்தாலும் அந்த கண்ணின் நிரம்புல எவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு அந்த படத்தை எடுத்து அவங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் அதை காமிக்கிறோம். இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷாலிட்டி வந்து சீனியர் சிட்டிசன்ஸ். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அது முதல் முறையாக நம்ம மதுரையில் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அவங்க வர முடியல. எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். சீனியர் சிட்டிசன்ஸை போய் நேராக வீட்டில் போய் அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு கிளினிக்கலாக பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஸோ இது நம்ம ஹாஸ்பிட்டலில் இது தொடங்கியிருக்கோம், வேறு எங்கேயுமே கிடையாது. எங்கள் கிளினிக்கல் டீம் நேராக போய் அவங்களுக்கு எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க அங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்து, ரொம்ப முடியாமல் இருக்காங்க, இல்லை கண் புரை வெடிச்சிருச்சு அப்படின்னா உடனே அவங்க கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு டேட் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் சர்ஜரி ஹை எண்ட் லேசர் டெக்னாலஜியில் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுதான் எங்களோட 2 ஸ்பெஷாலிட்டியாக இந்த ட்ரிபுலம் ஐ ஹாஸ்பிட்டல். வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். இங்கே வந்து எல்லா உங்களுக்கும் எங்களுக்கு இந்த ஒரு இதை கொடுத்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட் டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது டிஜிட்டலைஸ் ஆகும்போது எல்லாமே வந்து மொபைலில் பேஸ் பண்ணியிருக்கீங்க.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஈஸிலி அந்த யங் ஏஜ்லேயே வந்து ஃபிக்ஸ் போடக்கூடிய ஒரு சூழல். இதை அவாய்ட் பண்ணணும்னா மேபி அங்க இருந்தக்கூடிய கல்ச்சரா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணலாம்? இப்போ சார் கேட்டது ஒரு அருமையான இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆப்தல்மாலஜி ஃபீல்டில் ஒரு 26 இயர்ஸ்ல இருக்கிறேன். நிறைய கார்பரேட்ல வேலை பார்த்துருக்கேன் நான். இந்த இந்த ஒரு போஸ்ட் கொரோனாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் வந்ததுனால எல்லாமே இந்த செல்ஃபோனில் வந்துட்டு படித்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் நிறைய ட்ரெண்டிங் ஆயிடுச்சுங்க. பிள்ளைங்களே நம்ம ஒன்றும் சட்டம் போட முடியல. ஸோ உடனே வராங்க, அந்த ரேடியேஷன் வந்து கருவிலியை வந்து அஃபெக்ட் ஆகுது. அஃபெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கண்ணாடி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நான் போய் நிறைய ஸ்கூல்ஸுக்கு நான் போய் ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு டாக் ஷோ கொடுக்குறேன். என்ன சொல்கிறேன்னா, லைக் நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறது தப்பே கிடையாது. பட் ½ அன் ஹவர் படிச்சீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. நிறைய ஹைட்ரேட் பண்ணுங்க, நிறைய நீர் ஆதாரங்கள் சாப்பிடுங்க, நிறைய நீர் சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரேடியேஷனால கருவிலியில் வந்து ட்ரை ஐ வராது. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ட்ரை ஐ வருது. ட்ரை ஐனால தான் வந்துட்டு கண்ணாடி போடுறதுக்கு தன்மைக்கு அவங்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் டீச் பண்ணி ஓரியன்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த சில ஃபிசிக்கல் கண் எக்ஸசைஸ் கொடுத்து ஹைட்ரேஷன் கொடுத்து அதே போல் வந்துட்டு இந்த ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை நீங்கள் கண்ணுக்கு ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க. அதே போல் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் கண் மருத்துவரை பார்த்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும் உங்கள் கண்ணை அப்படின்னு நான் அவங்க டீச் பண்ணுறேன். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஏர்லி மார்னிங் ஆகிடும். இப்போ வந்து ஒரு ஹேர் ஸ்டைலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே எல்லாமே அதுக்கும் இதுக்கும் நிறைய ரிலேட்டிவ். இல்லை, நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் கரெக்டா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்குது கண்ணுக்கு குளிர்ச்சி. ஆனால் அது வந்து இப்போ வந்து கிடையாதுங்க. எல்லாமே இப்போ பார்லர் வந்துருச்சுங்க. பார்லர் வந்ததுனால எல்லாமே பார்லர் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்பா அம்மா நோக்கி ஓடுறது கிடையாது. அதான் இப்போ ட்ரெண்டிங். இப்போ மொபைல் சர்வீஸ் வெஹிக்கிள் நாங்கள் வச்சிருக்கோம். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 கேம்ப்ஸ் நாங்கள் இந்த 1 இயர்ல பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மாசத்துக்கு 8 to 10 கேம்ப்ஸ் பண்ணியிருக்கோம். சாட்டர்டே அண்ட் சண்டே கம்பல்சரியாக நாங்கள் போகிறோம். ஏன்னா சண்டே தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க, வேற எங்கேயும் போயிட மாட்டாங்க விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக போய் அங்கே பப்ளிக் மாதிரி பண்ணி நோக்கம் என்னன்னா அவங்களோட விஷனை வந்து நம்ம காப்பாற்றணும். இல்ல எப்படின்னா 26 வருஷமா நானும் ஒரு செக்டர்ல வேலை பார்த்திருக்கேன். நிறைய செக்டர்ல இந்த மாதிரி டயபெட்டிஸ், குளோக்கோமா வந்துட்டு நம்ம அவங்களை காப்பாற்றணும். கேட்ராக்ட் தான் எல்லாம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம டிஃப்ரெண்டா செய்வோம். டயபெட்டிஸ், குளோக்கோமா இந்த ஃபண்டஸ் கேமரா வச்சு அவங்க எஜுகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இதை வச்சு சார் இல்ல கேன்சர்ல பார்க்கணும். அதுக்கு வந்து டை செலுத்தி நம்ம பார்க்கணும். இல்ல ஃபண்டஸ் கேமரான்னு சொல்லுவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல பெரிய மெஷின் வச்சிருப்பாங்க. அந்த மெஷின்ல வச்சு அந்த படத்தை எடுத்து அந்த ரத்த குழாய்கள்லாம் எப்படி ரத்த கசி வருது, நரம்பு வீக்கம் எப்படி இருக்குன்னு அந்த பிக்சர் எடுத்து காமிப்பாங்க. பட் இப்போ காலகட்டத்தில் ஒரு 6 மாசம் 8 மாசமா தான் இந்த போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமரா வந்துச்சுங்க. ஸோ நம்ம அதை நான் ஐடியா பண்ணேன். நான் இந்த மாதிரி இந்த போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமரா எடுத்துட்டு எஜுகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பரப்பு. இப்போ டைரக்ட் ப்ராஜெக்ட் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. என்ன சார் அதில் வந்து டோட்டலி ஃப்ரீ. பட் அவங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மினிமலா சார்ஜ் பண்ணுவோம். என்னோட சர்வீஸ், என்னோட இது ஃப்ரீ. இந்த ஐடியா எப்படி சொல்றீங்க? யாருக்கும் இல்லாத மதுரையில் வந்து இந்த ஐடியா இல்ல எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பேஷண்ட் கேட்டாங்க, சார் இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது என்னோட இது சரி நம்ம போவோம், மக்கள்கிட்ட போவோம், இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொன்னவங்க வீ ஸ்டார்ட் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சோம். மென்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு மெடிக்கல் துறையில் வந்து மெடிசன் தான் வந்து ஏன் நீங்க சொல்றீங்கன்னா கண் பிரச்சனைன்னு சொல்றது எல்லாருக்குமே வந்து யங் ஏஜ்ல வராது. எல்லாமே 60-70 வயசு 80 வயசுல இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களால மொபிலைஸ் பண்ண முடியல. அதனால சரி நம்ம இதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டி அவங்க மொபைல வந்து குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க, அவாய்ட் பண்ணலாம். வேற என்ன மாதிரி பேரண்ட்ஸ் ஐ விஷனை வந்து இல்ல மொபைல்ல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம யோகா, எக்ஸசைஸ், தெரப்பி அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போனோம். இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் மொபைல் நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ. ஆனா